குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. பாலியல் வன்கொடுமை இந்த ஆட்சியிலுமே தொடருது. அது மட்டும் இல்லாம கொலைகளுமே நிறைய நடக்குது. அதிமுக திமுக காலகட்டத்துல நடந்தது இப்ப அப்படியே ரிப்பீட் ஆகுது. பெருசா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யார் வந்தாலும் இது தடுக்க முடியாதான்ற கேள்வியுமே வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, திமுக ஆட்சி காலத்தில் எங்கே பார்த்தாலும் மது குடிக்கிறாங்க, மது கடைகள் நிறைய திறந்துருக்கு, அதனால் மதுவை குடிக்கிறாங்க, எந்த நேரம் வேணாலும் மது கிடைக்குது, அதுக்கப்புறம் கஞ்சா கிடைக்குது, மெத்து கிடைக்குது, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இது போன்ற கற்பழிப்பு, இந்த மாதிரி திருட்டு குற்றங்கள், இந்த மாதிரி கொள்ளை இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு எங்கள் மீது பழி சுமத்துனாங்க. வாஸ்தவம் தான். நாங்கள் அதை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருந்தாலும் இந்த மாதிரி 1-2 நடக்கத்தான் செஞ்சது. ஆனால் இவர் அதுக்குன்னு 1-2ன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்பவும் அதிகரிச்சிருக்கு, இப்பயும் அதிகமாக இல்லைடா கண்ணு. 1-2ன்னா நான் என்ன சொல்கிறேன், எங்கள் ஆட்சி காலத்தில் மொத்தம் ஒரு 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 5 ஆண்டு காலத்தில் மொத்தம் 16,000 இன்சிடெண்ட் நடந்திருக்கு. மற்ற மாநிலங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது 4ல் 1 பங்கு தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கே தவிர, இன்றைக்கி ஊபியோ ராஜஸ்தானோ குஜராத்தோ மற்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 8,000 9,000 குற்றங்கள் நடக்குது. இல்ல, இந்த விஷயத்தெல்லாம் இங்க கம்மியா நடந்திருக்கு, அங்க அதிகமா நடந்திருக்குன்னு நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது இல்லையா? எந்த அரசா அப்படி இருந்தாலும் சொல்ல முடியாதுமா. எல்லா விஷயத்திலையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். குற்றங்கள் மட்டுமல்ல, எல்லா விஷயங்கள்லயும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஒரு உயிர் போறதை நீங்க எப்படி கம்பேர் பண்ணீங்க? இங்க 4 உயிர் தான் போயிருக்கு, அங்க 10 உயிர் போயிருச்சு. ஆமா, 10 அதான் பரவாயில்லைன்னு சொல்லணும். அந்த 4 உயிருமே எந்த ஒரு தப்பும் பண்ணாம இங்க பாரு, நிறைய 4 உயிர் போறது வருத்தப்பட வேண்டிய விஷயம். நாங்க உயிர் போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு அவங்களுக்கு உடனடியா நான் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் போய் பார்த்து எங்களால் இயன்ற உதவிகளையும் செஞ்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. இன்சிடென்ட் நடந்த உடனே நாங்கள் அசால்ட்டாக இருந்ததே இல்லை. நடந்த உடனே அங்கே ஆன் ஸ்பாட்டுக்கு எங்கள் அமைச்சர் பெருமக்கள் போயிடுவாங்க. அதுக்கு தான் அந்த பொறுப்பு அமைச்சர்களாக அந்தந்த மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் போட்டிருந்தார், அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் நடந்த ஒரு 11 வயது சிறுமியை கற்பழித்து கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டு இருக்கா. அதை குற்றவாளியை நாங்கள் பிடிச்ச மாதிரி அவங்களும் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. அந்த குற்றவாளியை பிடிச்சி இப்போ அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். இப்போ இதுக்கு திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னார், ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கேயுமே மகளிருக்கு எந்த விதமான குற்றங்களே நடக்காது, நான் ஆட்சிக்கு வந்துட்டா நான் அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி அதன் மூலிமா நான் அவங்களையெல்லாம் பாதுகாப்பேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு கையெழுத்து போட்டு என்ன செஞ்சார், ஒரு ஐஜி தலைமையில் ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணார். அப்போ அவர் ஃபார்ம் பண்ண குழு என்ன தூங்கிட்டு இருக்கா? மெத்தையில் தூங்கிட்டு இருக்காமா? அந்த குழு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. அவங்களும் நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா? உடனடியாக தேடுதல் பணியெல்லாம் ஈடுபட்டாங்க. எது உடனடியாக தேடுதல் பணியெல்லாம் உடனடியாக அது நான் எங்கள் அரசு தானே செஞ்சிச்சு. உடனடியாக தேடுதல் பணியில் ஆடுபட்டு அவனை கைது பண்ணோம்ல. நாங்கள் எங்கள் இதில் எவனை எந்த அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஆட்சியில் இருக்கும்போது 12ஆம் வகுப்பு மாணவி இது பண்ணும்போது கேஸே எடுக்கல அப்படின்ற. யார் சொன்னா கேஸ் எடுக்கலன்னு? எங்கேயாவது போயிருப்பாங்க, முதல்ல போய் தேடி பாருங்க அப்படின்னு. இங்க பாருமா, இங்க பாரு, அது காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா பெற்றவங்க மேலே உடனடியாக எஃப்ஐஆரை போட்டால் அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு வந்துடும், படிக்கிற குழந்தைக்கு. அதை காணாம வேற ஏதாவது எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்க, போய் தேடுங்க. அதை நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. காவல்துறை என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி தேடி பாருங்க, தேடி பார்த்து கிடைக்கலன்னா கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு நாங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னு சொல்லுவோம். அது நடைமுறையில் உள்ளது தான். ஆனால் இவர் என்ன சொன்னார், நாங்கள் ஐஜி தலைமையில் அதுக்கப்புறம் டிஜிபி டிஐஜி எஸ்பி இவங்கெல்லாம் போட்டு நாங்கள் குழு ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னாச்சு? இப்போ இந்த தவறு நடந்துச்சு இல்லை, அந்த ஐஜியை சஸ்பெண்ட் பண்ணுவாரா? இந்த ஐஜியை சஸ்பெண்ட் பண்ணுவாராமா சார்? அதுக்கான நடவடிக்கைகளை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? சட்ட ஒழுங்கு சம்பந்தமா ஆலோசனை பாரு. அந்த சட்ட ஒழுங்கு கத்திரிக்காய் எங்களுக்கும் தெரியும், அந்த கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் தான் தெரியும். நான் இவர் வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தோடனே குழு ஃபார்ம் பண்ணிட்டார்ல, அந்த ஸ்கீம் ஃபார்ம் பண்ணார்ல, அந்த ஸ்கீமில் தானே இப்போ ஓட்டம் நடந்திருக்கு. நாங்கள் முதலமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்லலை. இது இவருடைய பொறுப்பு, காவல்துறை ஐஜி தானே.
அந்த காவல்துறையினுடைய ஐஜி தான் அதை பொறுப்பேற்று அவர் ராஜினாமா பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து கதை சொல்றதை நாங்க கேட்கறதுக்கு இல்லை. ரெண்டாவது இன்சிடென்ட் நடந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அமைச்சர் கூட போய் போகல. நேத்திக்கு தான் போய் ஒரு அமைச்சர் பார்த்து 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காசோலையை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் நடந்த 2வது நாளே வந்து நாளே அன்னைக்கு நடந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து விஜய் அவர்கள் அவங்க கிட்ட தொலைபேசி மூலமா பேசினதாகவும் குழந்தை எப்படி பாதிக்கப்பட்டு இறந்தாலும் அதே மாதிரி தண்டனை வந்து குற்றவாளிக்கு அதே மாதிரி தண்டனை அவனை ரேப் பண்ணி கொள்வாங்களா? அதே மாதிரி தண்டனை எந்த அளவுக்கு அவங்க பலி கொடுத்தாங்களோ சும்மா இருமா, அப்படி எல்லாம் கொடுக்க இயலாதுமா அப்படின்னு அவங்க அதெல்லாம் அவர் எப்ப நேத்துக்கு முந்தா நாள் பேசினாரு, அன்னைக்கே இல்ல. அதுவும் அவங்க பாட்டிக்கிட்ட நாங்க என்ன டெல்லிக்கு போயிருந்தோம், நாங்க இங்கதான் இருந்தோம். அவங்க பாட்டிக்கிட்ட அங்க இருக்க கட்சி தொண்டன் போனை போட்டு கொடுத்து முதலமைச்சர் பேசினாரு, இல்லைன்னு சொல்லல. நாங்க உங்களுக்கு எல்லா தேவையான வசதிகள்லாம் பண்ணி தர்றோம், வீடு இருக்காமான்னு கேட்கிறாரு, வீடு இல்லைன்னு வீடு கட்டி தர்றோம் அப்படின்னு எல்லாம் ப்ராமிஸ் பண்றாரு. இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தானே. நான் சொல்றது நீங்க நல்லா கவனிக்கணும். சமாச்சாரம் நடந்த பின்னாடி தானே இந்த விஷயங்கள்லாம் வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணுங்க, இவரு ஸ்பெஷலா பாதுகாப்புக்காக கமிட்டி போட்டுட்டாரு. அப்போ போட்டு உடனே அடுத்த 10 நாளையிலேயே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு வந்து 2 பெண்கள் மேல வந்து பெட்ரோலை ஊற்றி தீய வச்சு கொளுத்துனானே, அதெல்லாம் என்னாச்சு? அதுக்கு என்னமாச்சு? இது மாதிரி இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லை, மொத்தம் 64 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நேற்றுக்கு இரவு 1 மணி வரலையும் நடந்த நிகழ்ச்சிகள் வந்து 68 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இதில் கற்பழிப்பு, இன்னும் கம்ப்ளைண்ட்டு எல்லாமே இருக்கு. கம்ப்ளைண்ட்டும் நிறைய பேர் கற்பழிப்புன்னு போடாத எங்களை வந்து 68ன்றது அந்த 1 மாசத்துக்குன்னு தனியா வந்து இவ்வளவு வழக்கு பதிஞ்சிருக்கு அப்படின்றது எந்த ஒரு இதுலயும் வந்து 1 மாசங்கிறது இல்லம்மா, 1 மாசம் ஆகலம்மா. அதான் NCRB தகவல் படி அதெல்லாம் எங்களுக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த ஸ்டேஷன்ல நடந்துச்சுங்கிறத அங்கங்க இருக்க கட்சிக்காரங்க எங்க தலைமையத்து குடுக்குறாங்கல்ல ரிப்போர்ட். சார் NCRB இன்னும் வெளியிடலையே, அவ்வளவு நடந்து அதெல்லாம் இப்போதைக்கு வராது. அது வந்து 1 மாசம் முடிஞ்சதான். இங்க குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா 68 நடந்ததான்றது ஒரு கேள்வி. ஏமா இப்ப 68 நேத்து 1 மணி வரலையும் நடந்திருக்குமா? நேத்துக்கு 12 மணி வரலையும் நடந்த நிகழ்ச்சி மாதிரி இது எங்க கட்சி அலுவலகத்துக்கு 68 நடந்திருக்கு. எந்த ஸ்டேஷனு எந்த மாவட்டங்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணும் கருத்துமா எங்க இளைஞரணி தொண்டர்கள் இப்ப எல்லாம் எடுக்கிறாங்க. லிஸ்ட் எடுத்து அனுப்பிச்சதுதான் இது. அந்த லிஸ்ட் ஏன் இன்னும் வந்து NCRB வந்து வெளியிடல? அது NCRB இப்ப உடனே அவங்க வெளியிட்டாங்க. அத அவன போய் நீ கேளு, நான் எதுக்கு போய் கேட்கணும்? ஏன்ட்ட எது கேக்குற? நீங்க தான் இங்க பாரு, அது நாங்க கேட்க முடியாது. நீங்களா அவன பேச கூடாது. இங்க பாரு, அது ஒன்றிய அரசு 1 மாசம் முடிஞ்ச உடனே தான் கொடுப்பான். அவன் வந்து இடையில கொடுக்க மாட்டான். ஒவ்வொரு மாதம் தான் அவன் கொடுப்பான். கணக்கு பண்ணி தெரியாமலே எப்படி இந்த கணக்கு நீங்க அது எங்களுடைய வருது இல்ல. நான் சொல்றேன் தப்புன்னு சொல்லு சார். அந்த ஆதாரத்தோட இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னு கேளு. காவல்துறையில இத்தனை நம்பர் காவல்துறையில இன்ன மாவட்டத்துல இன்ன சர்க்கிள்ல நடக்குதுன்னு நாங்க லிஸ்ட் கொடுக்குறோம். அதை இப்ப இந்த 68க்கு நான் லிஸ்ட் கொடுக்க ரெடியா இருக்கேன். நான் இப்பயே வாங்கிடுவேன், போன் பண்ணி எங்க கட்சி தலைமையத்துல இருந்து. அதுதான் சார், அதை வாங்கி நீங்க எதிர்த்து கேளுங்க. அதுக்காக தான் எதிர்கட்சி இருக்கு. அது நாங்க எப்ப கேட்க முடியும்? சட்டமன்றத்துல கேட்போம். அதுக்கப்புறம் இப்ப வெளியில எங்க முதலமைச்சர் முந்தா நாள் கூட முன்னாள் முதலமைச்சர் பேசியிருக்காங்க. அதனால நான் இப்ப இதை என்ன சொல்ல வரேன்னா, நாங்க வந்து உடனே மகளிருக்கு நாங்க ஆணையம் நியமிச்சிட்டோம், இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நடக்குது. எத்தனை இவர் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த 2 பேர்த்த கொண்டாங்க சார். இது எவ்வளவு பெரிய வயிற்றடிச்சல். அதுக்கப்புறம் இப்ப இது போட்டும் பிரயோஜனம் கிடையாது, இப்படி போட்டும் தடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், குற்றங்களை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுங்கிறது உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த குற்றங்களை நம்மளால தடுக்க முடியும்? வேற ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு ஓடுறான்னா போலீஸ் பார்த்துச்சுன்னா விரட்டி போய் அவனை பிடிச்சி ஏன்டா வெட்ட போறேன்னு பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்காந்து வைக்கலாம். போலீஸுக்கு எல்லா போலீஸும் ரோட்லயே சுத்திட்டே இருப்பாங்களா? அவங்க இதுக்கு என்னதான் தீர்வு சார்? எந்த அரசா இருந்தாலும் இதே போல நிலையை தான். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், மனிதனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எங்க புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடினாரு. இன்னைக்கு அதுதான், மனுஷனா தான் திருந்தணுமே தவிர மனிதனை வந்து நம்ம தடி கொண்டு அடிச்சு அவனை திருத்த முடியாது.
இது வந்து நாய், ஆடு, மாடுன்னா அதை அடிச்சு பழக்கணும்னா அதை பழக்கிட்டோம்னா அதை ஒரே மாதிரி அப்ப இருக்கும். தண்டனைகள் கடுமையாகணும் இல்லையா? தண்டனை கடுமையாகினாலும் இங்க பாரு, தண்டனை கடுமையாகிறதுக்கு உனக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் பண்ணணும். ஒன்றிய அரசு வந்து இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தூக்கு தண்டனை போக்சோ வழக்கு மாத்திரம் 13 வழக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்குடா. இந்த இந்த இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 13 போக்சோ வழக்கு பதிவாயிருக்கு. புரியுதா? நேத்து கூட ஒரு ப்ரொஃபஸர் பண்ணியிருக்கான். ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தீங்கல்ல? பார்த்தோம் சார். ஸோ அதனால இதெல்லாம் எப்படி வருது? வேலியே பயிர மேயிற கதையா இல்லையா? ஒரு வாத்தியானே ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணுறான்னா இதை எங்கே போய் நம்ம சொல்கிறது? இன்னொரு வீட்டில் என்னன்னா புருஷன் பொண்டாட்டி இவங்க 2 பேருமே வந்து துணைக்கு இருந்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு துணையாக இருந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கல்ல? இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும்? இதெல்லாம் போதையில் நடக்கிற விஷயமா? சரி, இப்போ நீங்க இதுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா ஓரளவுக்கு பயம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ பாண்டிச்சேரியில கூட வந்து தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம தமிழகத்துல மட்டும் இவ்ளோ விஷயங்கள் நடந்துமே அந்த தண்டனையை வந்து ஏன் சார் இன்னும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லடா. ஒன்றிய அரசு தான் வந்து இதுக்கு ஜிஓ இது போடணும். சட்டம் ஜிஓ போட்டு சட்டம் வடிவமாக பார்லிமெண்ட்ல நிறைவேற்றணும். அதுக்கு வந்து இவங்க எல்லாங்கிறதுக்கு வந்து நீதிமன்றத்துக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. இவன் குற்றவாளினா இந்த குற்றங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபித்தா இந்த குற்றங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறது அவங்களுக்கு ஒரு வரமுறை இருக்குது. அதுபடி தான் இப்போ தண்டனையை கொடுக்குறாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தவனுக்கு 22 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இப்போ அது மாதிரி இன்னும் இப்போ நம்ம இதில் இதில் வந்து பொள்ளாச்சி சமாச்சாரத்தில் வந்து கிட்டத்தட்ட அதில் இன்வால்வ் ஆனது 115 பேரை என்னமோ, வெறும் 8 பேர்த்து மேரில் தான் குற்றப்பத்திரிக்கை அப்போதைய அரசு ஃபைல் பண்ணி அது இவங்க மூலியமா சிபிஐ மூலமா விசாரணை பண்ணி 8 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிசல்ட் வந்தது. அந்த குற்றவாளிகளுக்கு வெறும் இந்த ஒரு மரண தண்டனை தான். ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ தான் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அதில் அந்த குழந்தை அண்ணா அண்ணா அண்ணான்னு கெஞ்சினதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. நீ அப்போ எல்லாம் சின்ன பிள்ளையா தான் இருந்திருப்ப. இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அப்போ எவ்வளோ வைத்தறிச்சல் பாரு. அதனால் அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. இதெல்லாம் வந்து அரசாங்கம் மாத்திரம் நடவடிக்கை எடுத்து பண்ண முடியாதுமா. மக்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும்டா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பக்கத்தில் ஒருத்தன் வந்து ஒரு பையனை அடிக்கிறான்னா ஏன்டா அடிக்கிறேன்னு அங்கே இருக்க ஒருத்தன் கேட்டான்னா 10 பேர் சேர்ந்து கேட்பான். அதை இப்போ நம்ம நாட்டில் இப்போ அவனுக்கு வந்தால் நமக்கு வந்தான்னா அவனுக்கு வந்தான்னான்னு நம்ம போகிறோம். வந்தால் தான் அவனுக்கு வந்தால் தான் நல்லதும் கெட்டதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ தட்டி கேட்குற காலம். இப்போ ஒரு கிராமமாக இருந்தால் யாராவது ஒருத்தனை வீசி அடிச்சிட முடியுமா? உடனே கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வருவாங்கல்ல. அது மாதிரி நகரப்புறங்கள்லாம் அப்படி கிடையாது. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போவான். மிஞ்சி போனாக்க உடனே மொபைல் எடுத்து ஒரு குறும்படம் எடுப்பான். அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுவான். இதுதான் இவங்க பண்ணுற வேலையை தவிர வேறு வேலையே இல்லை. புரியுதுங்களா? ஆகையினால எந்த அரசு வந்து போனாலும் இது ஒன்றும் பண்ண இயலாது. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதைத்தான் ஏற்கனவே இப்படி ஒரு பதில் கொடுத்தா அப்ப பெண்கள் எப்படி வந்து நடமாடுறது? அதுக்கு தான் நான் என்ன சொன்னேங்கிறது ஏற்கனவே பழைய இதில் சொல்லியிருப்பேன். மும்பையில் வந்து இந்த மாதிரி ரேப்பு விஷயங்கள் வந்து மும்பையில் ரொம்ப குறைவு. மும்பையிலே நடக்குது. ஆனால் இந்த மாதிரி பெண்கள் வந்து பலாத்காரம் பண்ணுறதுங்கிறது அங்கே குறைவு. காரணம் என்னன்னா அங்கே ரெட் லைட் ஏரியா இருக்குது. அவன் ஆண்களுக்கு தேவைப்படும் போது அவன் ரெட் லைட் ஏரியா போயிடுவான். புரியுதுங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது பாதுகாக்கப்பட்டது. அவங்களுக்கும் நோயும் வராது, இது வராது. அது மாதிரி இருக்குது. அது மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டு தான் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னாலும் தாய்லாந்தில் எல்லா உலக நாடுகள் பூரா இப்போ இது பரவிடுச்சு. எல்லா நாட்டுகள்லையும் இருக்குது. இது இந்தியாவில் தான் சில மாநிலங்களில் இருக்குது, சில மாநிலங்களில் இல்லை. இப்போ அதுவும் தமிழ்நாட்டில் எனக்கெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் வந்து மதுரையில் இருக்கும். அந்த கிருஷ்ணன் கோயில் சந்தில் வந்து வித்வான் பொன்னுச்சாமி பிள்ளை சந்தும்பாங்க. அதுவே வந்து பேரே வந்து அதுக்கு கூப்பிடுவானுங்க, வித்வான் பொன்னுச்சாமி பிள்ளை சந்தை. ஆனால் அங்கே நாதஸ்வரம் இதெல்லாம் வாய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்த நாதஸ்வரம் வாசிக்கிற இந்த சின்ன பொண்ணுன்னு சொல்கிறோமே, அந்த அம்மாலாம் அங்கே தான் இருந்தது. புரியுதுங்களா? ஆகையினால ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாகரிகம் மாறுது. ஸ்ரீரங்கத்துலேயும் அதே மாதிரி தான் இருந்தது. அதுவும் தெரியும். மதுரையில் புதூர் அந்த ஓட சைடு இதெல்லாம் இருந்துச்சு. காலங்கள் மாற மாற நாகரிகம் ஆயிடுச்சு. அது வந்து பெரிய பெரிய பங்களாக்களில் பிராத்தல் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ சென்னையில் இப்போ நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் எவ்வளோ பிராத்தல் நடக்காமலாம் இருக்குது. ரைட்டு. இப்போ சினிமாவுக்கு
ஆசைப்பட்டு நடிக்க வரணுங்கிற பெண்ணுகளை பூரா ஏமாற்றி கொண்டுட்டு வந்து இங்கே பண்ணுறானுங்க, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புகிறானுங்க. நீங்கள் போன வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டு இருந்தது கேரளா சமாச்சாரம். கேரளாவில் ஒரு 3 பேர் வந்து அவங்க டான்ஸரு அவங்க இவ்வளோக்கும் அவங்க அந்த மாதிரி பெண்களை நான் சினிமாவில் சேர்த்து விட்றேன்னு சொல்லி வர சொல்லி அவங்கள வந்து இந்த மாதிரி பாலியல் தொழில் இங்கே பண்ண வைக்கல. இவங்களுக்கெல்லாம் வந்து இதை அதாவது மனமாற்றம் பண்ணி இவங்கள வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு துபாய், ஈரான், ஈராக் இந்த மாதிரி நாடுகளுக்கு அனுப்பிச்சு அங்கே போன உடனே பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு அவங்கள இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு முந்தா நாள் இப்போ அவங்க 3 பேர்த்தையும் பிடிச்சி சிறையில் போட்டிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க 15 நாளைக்கு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலும் நடக்குது. ஆனால் நம்ம மாநிலத்தில் முந்தைய அரசு என்னமோ கையால் ஆகாத அரசு அப்படி இப்படின்னு எல்லாம் கூப்பாடு போட்டானுங்க. இப்போ வாயே திறக்கலை. சரி, இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து என்னென்னமோ பேசுவாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே இன்னைக்கு பாரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வாயை திறக்கிறாரா? திறக்க மாட்டேங்கிறாருல. அவருடைய பாலிசி அதாம்மா. அதாவது இப்பதான் அவர் இந்த ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தி கடுமையான தண்டனை விரைந்து முடிக்கணும் ஆலோசனை கூட்டம் பண்ணது அதெல்லாம் டிவியில பாத்தியா? காமிச்சாங்களா? எந்த ஐஜி போனாரு, யார் போனாருன்னு காட்டினாங்களா? போயிருக்காங்க சார். இப்பதான் நியூஸ் வந்து வெளியே வந்து அதாம்மா ஆலோசனை கூட்டம் நடத்தினார்ல, அதுல வந்துச்சு இல்ல. அதுல என்ன, ஏற்கனவே ஆலோசனை கூட்டம் நடத்தானே ஐஜி தலைமையில கமிட்டி போட்டாரு. அந்த கமிட்டியில அந்த ஐஜி தான் தப்பு பண்ணியிருக்காரு, அவரை உடனே நீக்கணும், பணி நீக்கம் பண்ணணும்ல. பண்ணாரா? பண்ண சொல்லுமா உங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லி. உங்களுடைய அண்ணா தானே, நீ தானே போட்ட இன்ஸ்டாகிராம்ல போட்டேல அண்ணா அண்ணா நீங்க வந்து இப்போ நான் வந்து அத வந்து கேட்கல. இப்போ வந்து பணியிடை நீக்கணும் பண்ணணும்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அது வந்து அவர் பண்ண போறாரு இல்ல பண்றாரு அப்படின்றது எதிர்கட்சிகள் வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லா ஆட்சியிலும் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க. எல்லா ஆட்சியிலும் நடக்குதுன்னா அப்போ அரசியல்வாதிகள்லாம் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பயன் அப்படின்னு பொதுமக்கள் வந்து கேட்கல. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நடக்காது, நாங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லி தானமா இருந்தீங்க. அதெல்லாம் எல்லா ஆட்சிங்கிறத விடு. உங்க ஆட்சி, நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நீ எல்லாம் என்ன இதுல போட்ட, இன்னும் டிக்டாக்ல போட்ட இல்ல, நிறைய வச்சிருக்கேன் நான். நீ போட்டது அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பேசாத. அண்ணா அண்ணான்னு உருகுனீங்க. இன்னைக்கு அண்ணாட்ட பேசுறது ஏன்? அண்ணா இந்த மாதிரி நடக்குது கேள்வி கேக்குறோம். நீ கேளு. ஏன் இப்ப நீ போட்டியா? இப்ப இன்ஸ்டாகிராம்ல நீ போட்டியாமா? சார் போட்டிருக்கோம் சார். என்ன போட்டிருக்க? அண்ணா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அப்படின்னு போட்டிருக்கியா? போட்டிருக்கோம். போட்டிருக்க இல்ல? என்ன நடவடிக்கை? அந்த ஐஜியை சஸ்பெண்ட் பண்ணணும்ல, பண்ணியாச்சா? அதைத்தான் சார் கேக்குறேன். இப்ப விஜய் அவர்களும் வந்து நடவடிக்கை எடுக்கல, திமுகவும் நடவடிக்கை எடுக்க, அதிமுகவும் நடவடிக்கை எடுக்காத பொழுது அப்ப ஆட்சி ஆளக்கூடிய நீங்க வந்து எப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்கன்னு நாங்க உங்களை கேள்வி கேட்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த குழந்தைகளுக்கு எங்க பாதுகாப்பு? பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் தான் சார் குறிப்பிட்டு பேசுறோம். இதுல வந்து நீங்க என்ன பண்ணீங்க? 80 வயசு கிழவிய ரேப் பண்ணிட்டான், இப்ப ஒருத்தன் ரேப் பண்ணிருக்கான். புரியுதா? அதேதான் சார் கேக்குறோம். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த கிழவிய தள்ளி விட்டு ரேப் பண்ணிருக்கான். அதுதான் சார் இப்ப மக்கள் கேள்வி கேக்குறாங்க. மாறி மாறி வந்து நீங்க குறை மட்டும் தான் சொல்லிக்கிறீங்க. அப்ப எப்ப வந்து மாறப்போகுது அப்படின்றதான் மக்கள் கேள்வி கேக்குறாங்க. நீங்க முத ஓட்டு போட்டீங்கல்ல, அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் தான் ஓட்டு போட்டோம். எங்களுக்கு ஓட்டு போட்டு தான் நாங்க செய்யலைன்னு தானே இவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. பேருமே பண்ணாத போது அப்போ தமிழ்நாட்டு மக்களை ஏன் நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? தமிழ்நாடு மக்களை கஷ்டப்படுத்தல. தமிழ்நாடு மக்கள் யாருமே ஓட்டு போட போகாதீங்க, சர்வாதிகாரம் தான் வேணும்னு போட்டு சொல்லுங்க. இங்க வந்து டிக்டேட்டர்ஷிப் இருந்தா இந்த மாதிரி பயம் இருக்கும். எவனா செய்வானா? அப்ப கண்டிப்பா அடுத்த முறை வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்து அடுத்த முறை என்ன மஸ்துக்கு இப்பமே புரட்சி பண்ணுங்க. புரட்சி தான் விடிவு காலம். இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. அமெரிக்கால முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு இதே கிடையாது, பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்குரிமை எதுவுமே கிடையாது. அமெரிக்கா தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த பெண்கள் எல்லாம் ரோட்ல இறங்கி போராடினாங்க. எங்களுக்கு ஓட்டு உரிமை வேணும், எங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும்னு போராடினாங்க. அது மாதிரி போராடுங்க. இந்த மாதிரி பெண்களே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, அதனால எங்களால் டாலரேட் பண்ண முடியாது, இந்த ஆண்களால் எங்களுக்கு அதிகமான தொந்தரவு இருக்குது, அதனால எங்களுக்கு பாதுகாப்புன்னா எங்களுக்கு தான் இது, நாங்கள் தான் முதலமைச்சராக வரணும், நாங்கள் தான் பாதுகாப்பு எங்களுக்கு உறுதி செய்யப்படும் சொல்லுங்க. அதெல்லாம் இறங்கி போராடுங்க. எங்களுக்கு சர்வாதிகார ஆட்சி வேணும், இல்ல டிக்டேட்டர்ஷிப் வேணும், இல்ல எமர்ஜென்சி வேணும். எதிர்கட்சிகள் பண்ண மாட்டேங்கிறீங்க. எதிர்கட்சி நாங்க பண்ண மாட்டோம். நாங்க தான் ஆளுன்னு நினைக்கிறோமே. நாங்க எப்படி பண்ணுவோம்? நாங்க ஆட்சி நடத்தணும், தப்பு இல்லாம ஆட்சி பண்ணணும்னு முயற்சிக்கிறோம், முடியல, அவ்வளவுதான். அப்ப இப்ப வந்து திருந்த வேண்டியது பெண்கள் அப்படின்னு சொல்றீங்களா? திருந்த வேண்டியது பெண்கள் தான் 100க்கு. இப்ப இங்க பாருங்க, இது வந்து நம்ம வந்து
இன்றைக்கு திரு ஜோசப் விஜயுடைய மாண்புமிகு திரு ஜோசப் விஜயுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, முன்னாள் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா ஆட்சியாக இருந்தாலும், முன்னாடி அம்மா ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும், எடப்பாடியார் ஆட்சியாக இருந்தாலும், யார் ஆட்சியாக இருந்தாலும் ஆட்சியில் வந்து அவங்க வந்து இன்சிடென்ட் நடந்த பின்னாடி தான் நடவடிக்கை எடுக்க இயலுமே தவிர, நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களால பாதுகாப்பு கொடுக்க இயலாது. அப்படி பாதுகாப்பு கொடுக்கறதுனா, ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு காவலரை பின்னாடி அனுப்ப முடியும், பெண் காவலரை. அப்படியே ஒரு பெண் காவலர் போனாக்கா 4 பசங்க சேர்ந்தாங்கன்னா ஒரு பெண் காவலரை என்ன பண்ணுவானுங்க, அந்த பொண்ணையும் சேர்த்து ரேப் பண்ணிடுவானுங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்டில் இருக்குது. நம்ம நாடு மட்டும் இல்லை, உலக நாடுகள் பூரா அப்படி தான் இருக்கு. அதிகமாக நடக்கிறது இப்போ இந்தியாவில் வடநாட்டில் வந்து அதிகமாக வந்து அந்த பெண்களை வந்து, அதாவது வடநாட்டில் முகமதிய முஸ்லீம் பெண்களையும், அதுக்கப்புறம் அந்த பட்டியலின மக்கள் பெண்களையும் நிறைய பண்ணுறானுங்க. அது கேஸ் கூட எவனும் கொண்டு கொடுக்கறதுக்கு முடியாது. கேஸ் கொடுத்தா அவனுங்களை வெட்டி கொன்னுடுவானுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் வடநாடுகளில் நடக்குது. இங்கே தான் வந்து நான் தைரியமாக நமக்கு ஏதோ கம்ப்ளைண்ட் போகுது, ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மாறணும்னா கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி வேணும். அந்த எமர்ஜென்சி இருந்தால் தான் எல்லாத்துக்குமே பயம் வரும். அந்த பயங்கிறது வந்து அவன் கொலை நடுக்கணும், பிடிச்சா ரோட்லேயே நம்மளை அடிப்பான், வெட்டுவான், தூக்கி போட்டுருவான். இப்போ காவல் நிலையத்தில் வச்சு மிஷால எத்தனை பேர்த்த அடிச்சு நம்ம இவருக்கெல்லாம் உள்ளே போன ஊரே வந்து இறந்தே போயிட்டார். திமுகவை சேர்ந்த அவர் ஒருத்தர் உள்ளே அடிச்சு கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் நம்ம முன்னாள் பொருளாளராக இருந்தார். அவர் வந்து அடித்ததில் இந்த ஒரு காதே சவுடா போச்சு, புரியுதா? இல்லைன்னா சொன்னால் அன்னைக்கு வந்து ஸ்டாலின் மேலே அந்த அடி விழுந்திருக்கும். அந்த மாதிரி சிட்டி பாபுன்னு சொல்லி அவரை அடிச்சு கொண்டு விட்டாங்கம்மா. அது உள்ளே இருந்து வெளியில் வந்தவொடனே செத்து போயிட்டார். சிட்டி பாபு தான் ரொம்ப தாக்கப்பட்டார். அது மாதிரி நிறைய பேர் எமர்ஜென்சியில் அது மாதிரி இருந்தால் பயம் வந்துடும். ஸோ நீங்கள்லாம் தெரியுமா தெரியாததில் எங்கேனாலுமே மொதுன்னு போகிற வழக்கமே இருக்காது. க்யூவில் நின்று தான் போவான். ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் க்யூவு, பஸ் ஏறணுன்னாலும் க்யூவு, ரயில் ஏறணுன்னாலும் க்யூவு, எல்லாத்துலேயும் க்யூவு முறைப்படி நடந்துச்சு. அது வரணும். அது வந்துட்டால் எல்லாம் சரியாயிடும். அந்த பய உணர்வு வந்துடும். அது கொஞ்ச நாளைக்காவது இருக்கணும். இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு பீரியட், ஒரு 5 years எமர்ஜென்சி இன் தமிழ்நாடுன்னு டிக்ளேர் பண்ணட்டும். நல்லா ஒழுங்காக வந்துடுவான் எல்லாரும். அதனால் இது வந்து திரு ஜோசப் விஜய் அவர்களால் மட்டும் இயலாது. மக்களும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். மக்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கணும். மக்கள் அவங்களுக்கு வந்தால் நமக்கு என்ன நினைக்கக்கூடாது. ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அதை எடுத்துகிட்டு அவன் பாக்கெட்டில் என்ன இருக்குது, திருட்டு பையில பாக்கெட்டில் இருக்கிறதையும் கையில் இருக்க அவன்கிட்ட மோதிரம் ஒதுகளை கலட்டுறான் ஒரு குரூப்பு என்ன பண்ணுறான், ஃபோட்டோ எடுக்கிறான், அதை அப்லோடு பண்ணுறான். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? திருட்டு கூட்டமும் அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற கூட்டம் தான் இருக்கே தவிர, ஐயோ பாவமேன்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவனை அதை ஏற்றி விட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணுற ஆட்கள் இல்லை. அப்படி ஒரு மனிதநேயமே இல்லாமல் போயிடுச்சு நம்ம நாட்டில். அந்த மனிதநேயம் வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 73,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.